ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/1/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா நேற்றுக்கு கொடுத்த கெஸிங்கில் 40 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நம்பர்ஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஏபிஎஸ்சி பிஸில் அந்த பிரித்து போட்டோம்னா நீங்கள் ஏசி 69 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் சரிங்களா. இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்துங்க, பி போர்டு மட்டும் பாருங்கள். பி போர்டு 0க்கு பவர் பண்ணி நமக்கு 5 வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 7க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக 7 அடிச்சிருக்காங்க. திரும்ப நமக்கு 2க்கு பவர் 7, 9க்கு 9 நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா 9 டேரெக்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ பார்த்துங்க, 5க்கு பவர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா டேரெக்டு, ஸோ அடுத்து பவரு சரிங்களா. ஸோ அடுத்து டேரெக்டு, அடுத்து நமக்கு பவர் வரணும். ஸோ 4க்கு ஒரு பவர் நம்பர் 9 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டில் 9 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 9 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டை வந்து பாருங்கள். ரிசல்ட்டில் மொத்த டோட்டல் நம்பர் பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ 5, 8, 5, 4 மொத்தமாக நமக்கு டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 8, 8, 16. ஸோ டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 17 சரிங்களா. ஸோ 7, 7, 14, 14, 15, 16 சரிங்களா. டோட்டல் பண்ணால் 16. ஸோ 9, 3 வந்து பார்த்தோன்னா நமக்கு 9, 10, 12 சரிங்களா. 7, 8, 10, 19 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வருது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6, 3 வந்து பார்த்தோன்னா 9, 9, 18 சரிங்களா. ஸோ 18 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ 1, 5, 6 வந்து பார்த்தோன்னா நமக்கு 56, 12. ஸோ இதை நம்ம விட்டுடலாம் சரிங்களா. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 அடிச்சிருக்காங்க, 18, 16, 17, 19, 18 சரிங்களா. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 20 அல்லது 21 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த 20 அல்லது 21 அப்படிங்கிற நம்பரு டோட்டல் பண்ணுற மாதிரி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 84 சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 84 இருக்கு பாருங்கள். 84க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 39 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. கீழே 18 இருக்குது, 18 இருக்குது பாருங்கள். இந்த 18க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 63ங்கிறது நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 4 இருக்குது. 3 4க்கு நமக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 68 சரிங்களா. சாரி 48 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 3 4க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 4க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 சரிங்களா. அப்போது 89 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 89 அப்படிங்கிற நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 8 9 அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நம்பரையும் மொத்தமாக டோட்டல் பண்ணி பாருங்கள். 8 8 16. ஸோ டோட்டல் பண்ணால் 17 சரிங்களா. அப்போ 17க்கு கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா டோட்டல் பண்ணால் 20. ஸோ 4 அப்படிங்கிற நம்பர் உள்ளே சேர்த்தோம்னா நமக்கு டோட்டல் பண்ணால் 21. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 389 சரிங்களா. 389 அல்லது 489 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 17 அடித்து ஒரு நம்பர் குறைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 19 அடித்து ஒரு நம்பர் அதாவது மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது டோட்டல் பண்ணால் 21 அப்படிங்கிற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக இந்த 489க்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் டோட்டல் பண்ணால் 21ங்கிற வர நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ஏதாவது கெஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 489 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ டோட்டல் பண்ணால் 21 அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி ஸோ கெஸிங் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஸோ 9 வர்றதுக்கும் இன்னும் நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ எதனால் 9 அப்படி நம்பர் நம்ம சி போல் வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சி போல் 9 வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு 854ங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். 5 8 4ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா.
ஸோ அதுக்கு கீழே அப்படியே கிராஸாக பாருங்கள் 4, 5, 8 அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அப்படியே நமக்கு 8, 5 நாள் ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது 7, 3, 9 நம்ம நேற்றுக்கே சி போர்டு 9 வரதுக்கு சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரிசல்ட்டு நடுவில் வச்சுட்டு இப்போ நமக்கு இந்த கிராஸில் 9 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 489 டேரெக்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நமக்கு டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4, 8, 9. ஸோ 4க்கு பவர் 9ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 8க்கு பவர் இந்த இடத்துல 3, 34, 89 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரே நம்பராக 4 டிஜிட்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நேற்றுக்கு சொன்ன இந்த கால்குலேட் கெஸிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை மேட்சிங் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சார்ட் கெஸிங்கில் 34, 89 ஒரே சிங்கிள் கெஸிங் நம்பர் தான். ஸோ அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டோட்டலாக 21 அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி கெஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட் கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆனது வந்து பார்த்துக்குங்க 727 சரிங்களா. 727 வகுத்தல் 75, 75 வகுத்தல் பண்ணுவோம். நமக்கு 35, 97 நமக்கு டேரெக்டாக 4 டிஜிட் நம்பரே வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆனிச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 793 வகுத்தல் 75, 75 அப்படின்னு சொல்லிட்டு வகுத்தல் பண்ணால் நமக்கு 64, 69. ஸோ நமக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 66, 39 சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு பாருங்கள் 639 சரிங்களா. 639க்கு வகுத்தல் 75, 75 அப்படின்னு சொல்லி வகுத்தோம்னா நமக்கு 64, 36 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது சரிங்களா. ஸோ 64, 36 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஸோ இந்த பேட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது கரெக்டாக நமக்கு இங்கே ஏபி 72 இருக்குங்களா. ஏபி 72க்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 73 அடிச்சிருப்பாங்க. 793 சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 73 இங்கே வந்துடுறேன் சரிங்களா. 3 அப்படியே வச்சுட்டு நமக்கு 7க்கு மட்டும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 63ங்கிறத டேரெக்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் நமக்கு 63ங்கிறத வச்சுக்கலாம். 3 நமக்கு 63 அப்படிங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. 63க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 7க்கு 7 அப்படியே வச்சுட்டாங்க. 7க்கு ஒரு நம்பர் குறைச்சிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம 3 அப்படிங்கிற நம்பர் நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு நம்பர் ஏற்றினோம்னா 73 சரிங்களா. மறுபடியும் இந்த 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 72க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 73. இங்கே நமக்கு 73க்கு இங்கே 10 நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நம்பராக இருக்கும் சரிங்களா. 7க்கு மட்டும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 63 சரிங்களா. இப்போ இங்கே எப்படி நமக்கு 2க்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 73 அப்படிங்கிறத சொல்லிடணும் சரிங்களா. ஸோ அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே 2 வகையாக வரும் சரிங்களா. 72க்கு நம்ம அது மாதிரி ப்ளஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 73க்கு நம்ம ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து ஏசி. இப்போ 39ன்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே 73. இப்போ 39 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா 49 சரிங்களா. 49 அப்படிங்க 73 அல்லது 49 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 4, 9 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 சரிங்களா. 13, 4, 9 வந்து பார்த்தோன்னா 13. ஸோ 13ஓட 9 கூட்டினோம்னா நமக்கு 22 வருது. ஸோ அதனால் 849 சரிங்களா. 849 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கால்குலேட் கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பேட்டர்னை விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் கெஸிங்கில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 நம்பர்ஸாச்சும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 73 சொல்லி வந்துச்சுல. ஸோ அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 639 வகுத்தல் 75, 75. ஸோ இது வகுத்தல் 75 பண்ணோம் நமக்கு 64, 36 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா 3 நம்பர்ஸ் வந்துச்சுங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு 2 நம்பர்ஸாச்சும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் நம்ம இங்கே 73ங்கிறது எடுத்தாச்சு சரிங்களா. ஸோ 473 அல்லது இந்த 36 அப்படிங்கிறது திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 473 அல்லது இந்த 36 அப்படிங்கிற நம்பர் திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 476. ஸோ இந்த நம்பரை 436 இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர்ஸை ஏபிஎஸ்சியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. அதாவது 436 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் பிரித்தோம்னா 43, 46, 36. ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு தொடர்ந்து 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 727க்கு வகுத்தல் 75, 75க்கு நமக்கு வந்து பார்த்தா 597லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 பிசி நம்பர் வந்திருக்கு. ஸோ இதே நம்ம கணிச்சு வந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம். பிசி நம்பர் 97 வந்திருக்கு.
ஸோ 793க்கு வகுத்தல் 75 நமக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 469. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசி நம்பர் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அங்கே எப்படி நமக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தா பிசி நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 727 போட்டு காட்டுற பாருங்க. 75 97 பாஸு ஏபி வந்திருக்கு. இப்போது நம்ம 793 போட்டோம்னா 75 69 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்திருக்கு. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்துச்சு சரிங்களா. ஏபி 79 வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசியில் 69 வந்திருக்கு. இப்போ நம்ம 639க்கு போட்டு பார்க்கலாம். வகுத்தல் 75 வகுத்தல் பண்ணோம் நமக்கு 36. ஸோ பிசியில் கூட 36 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கூட எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. 36ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 736 கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் சப்போர்ட் வச்சுட்டு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சப்போர்ட் வச்சுங்க. 849 இந்த 849ங்கிற நம்பரும் இப்போ நம்ம எடுத்த 736. ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன நம்பரு ஃபஸ்ட் நம்பரு அதையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக 3 நம்பர்ஸ் நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. 849 ஒன்று, 736 ஒன்று, அதே மாதிரி 489 849 736. ஸோ சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.